ஹாய் டியாஸ், வெல்கம் டு ஒரு பக்கம் சமையல். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் பிரிஞ்சி நெய் சோறு சிக்கன் கிரேவி தான். வாங்க, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு இந்த எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ, கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 4 கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் உங்கள் காற்றுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கிட்டு அது கூடவே புதினா தலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நல்லா போட்டு உள்ளே சேர்த்து நல்லா எல்லாத்தையும் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரைஸ் எடுத்துக்கிறது ஏற்ற மாதிரி நான் வந்து இப்போ 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம குக்கரில் எண்ணெய் சேர்த்து சோம்பு போட்டுக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு தண்ணி கொதிச்சிருச்சு சாதத்துக்கு. இப்போ ஆல்ரெடி வாஷ் பண்ணி 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்க அரிசியை உள்ளே சேர்த்து ஒரு கலக்கு மட்டும் கலந்துட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். இருக்கட்டும். இப்போது குக்கரில் கிரேவி செய்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி, சோம்பு கொஞ்சமாக பெப்பர் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறது உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சாதமும் ஓரளவுக்கு பாதி வெந்துருச்சு. இப்போ நெய் சேர்த்து கலந்து மறுபடியும் சிம்மில் வச்சு கொத்தமல்லி தலையை மேலே நல்லா தூவி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது இருக்கட்டும், ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் சிம்லையே. இப்போ இந்த பக்கம் நமக்கு வெங்காயம் தக்காளி வதங்கியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ராஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ இதோட மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலாவை. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளோட சாதம் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை ஜஸ்ட் நம்ம ஒரு யூஸ் பண்ணாத தவா வச்சுட்டு அது மேலே இந்த டபரா வச்சுட்டு வெயிட் போட்டு அது ஒரு 2 to 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ இந்த சைடில் நமக்கு சிக்கன் வெந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம சாதம் ரெடி ஆகிடுச்சு. சிக்கனுமே இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு மசாலாக்கள் நல்லா வெந்து சிக்கனும் வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான்.